ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 74 வசனம். நம்முடைய சத்துருக்களின் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் என்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு. நம்முடைய சத்துருக்களின் கையினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கையினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு இயேசு இந்த பூமிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவராக வந்தார் என்று இந்த லூக்கா சுவிசேஷக மிக அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய சத்துருக்கள், நம்மை பகைக்கிறவர்கள், இவருடைய கையிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு, நம்முடைய சத்துருக்கள் நம்மை பகைக்கிறவருடைய கையிலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு கேடகம், ஒரு பாதுகாப்பு பட்டயம், ஒரு பாதுகாப்பு வேண்டும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்துள்ளது எப்படி என்றால், அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்முடைய சத்துருக்களையும் நம்மை பகைக்கிறவர்களையும் நாம் ஜெயிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரிக்காமல் போயிருந்தால், இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை சகிக்காமல் போயிருந்தால், நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்திருக்காது. ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தின ஆட்கள் வரை இந்த பாக்கியத்தை அவர்கள் இழந்து போனார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் நியாயப்பிரமாணம், அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் பலிகள், அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் எப்படி தேவனிடத்தில் பாதுகாப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தேவ தூதர்களையும் தேவனுடைய மகத்துவங்களையும் சார்ந்திருந்தார்கள். ஆனால் நமக்கோ, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கோ, இயேசு கிறிஸ்து என்ற ஒரே நாமத்தின் மூலமாய் சகல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், நான் பாவம் செய்தேனே, என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமா? என் பாவத்தை ஆண்டவர் மன்னித்திருப்பாரா? என் பாவத்தை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி அவர் ஏற்றுக்கொண்டிருப்பாரா? என் பாவத்திற்கு தண்டனையாக எனக்கு அந்த தண்டனை எனக்கும் என் சந்ததிக்கும் வருமா என்றெல்லாம் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஏனென்றால் சில நேரங்களில் சத்துரு நம்முடைய பாவங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவான். அவனுடைய வேலை அது. நம்மை குற்றப்படுத்துவதே அவனுக்கு வேலை, நம்மை வேதனைப்படுத்துவதுதான் அவனுக்கு வேலை. நீ பாவம் செய்தாய், உன் பாவத்தை எப்படி இயேசு மன்னிப்பார் என்றெல்லாம் அவன் கேட்பான். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய சபையில் உள்ள அலுவலகத்தில் உட்கார்ந்து அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த வேலை ஒரு இரவு வேலை. அவர் தன்னுடைய அலுவலகத்தில் போய் உட்கார்ந்து அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக அவர் போராடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் பிசாசு அவருக்கு வெளிப்பட்டு, பிசாசு கேட்கிறான், நீ ஆண்டவரை தேடுகிறாயே, ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லுகிறாயே, உன் பாவங்கள் எவ்வளவு தெரியுமா அப்படி என்று கேட்ட பொழுது, உனக்கு இயேசு என்ன நன்மை செய்தார், ஏன் அவரை நீ தேடுகிறாய் என்று கேட்ட பொழுது, இவர் தனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதினார். அவர் பேப்பரில் எழுதும்போது ஒரு 2.5 பக்கத்திற்கு மேல அவருக்கு ஞாபகம் வரவில்லை. அவர் எழுதிவிட்டு, இத்தனை நன்மைகளை செய்தவரை நான் துதிக்க வேண்டாமா என்று அவர் கேட்டார். உடனே சாத்தான் அவரை பார்த்து, நீ நன்மைகளை எழுதினாய், உன் பாவங்களை எழுது, உன் பாவங்களை எவ்வளவு என்று பார் அப்படி என்று சொன்ன பொழுது, அவர் தன்னுடைய பாவங்களை சிறு வயதிலிருந்து இதுவரை அவர் செய்த பாவங்களை அவர் எழுதுகிறார். அது சில பக்கங்கள் கூடுதலாக போனது. அப்பொழுது சத்ரு பிசாசு கேட்கிறார், இவ்வளவு பாவங்களை செய்த உன்னை, நீ கொஞ்சம் நன்மைகளை செய்த
அந்த காரியத்து நிமித்தம் ஆண்டவர் இறங்குவாரா? உன் பாவங்கள் இவ்வளவு திரளாய் இருக்கும் பொழுது இந்த பாவங்கள் நிமித்தம் உனக்கு ஆண்டவர் எப்படி இறங்குவார் என்று சொல்லி அவன் பகைக்கிறவன் எழும்பி அவரை குற்றப்படுத்த ஆரம்பித்தான். அப்பொழுது அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல மனதில ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு ஒரு காரியத்தை சொன்னார். உன்னுடைய பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது இயேசுவின் இரத்தத்தினால மன்னிக்கப்பட்டது அல்லவா? ஏன் நீ அதை மறந்து போனாய் என்று சொல்லி அவர் ஆவியானவர் அவருக்கு ஞாபகப்படுத்தின பொழுது அவர் உடனே தன்னுடைய மேஜையில் வைத்திருந்த அந்த சிகப்பு இங்கு எடுத்து அவர் அந்த பேப்பரில் ஊற்றி, அந்த பேப்பரில் முழுவதும் எல்லா பக்கங்களிலும் அந்த இங்கை ஊற்றி அதை அவர் அப்படியே அவர் பிசாசிற்கு முன்பாக தூக்கி போட்டு அவர் சொன்னார், என் பாவங்கள் இப்படித்தான் இருந்தது, ஆனால் விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தம் என் பாவங்களை கழுவி விட்டது. இனி என் பாவங்களை அவர் பார்ப்பதில்லை என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் கோபப்பட்டு அங்கிருந்த ஒரு கண்ணாடியை நொறுக்கிவிட்டு அவன் போய்விட்டான். அவர் தன்னுடைய சாட்சியில் அவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். இப்பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசு நம்மை பகைக்கிறவனாகவும் நம்மை குற்றப்படுத்துகிறவனாகவும் நம்மளுடைய சத்துருவாகவும் அவன் எழும்பி நிற்கும் பொழுது அவனை ஜெயிக்கும்படி, அவனை வெற்றி சிறக்கும்படி, அதிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படி இயேசு கிறிஸ்து என்ற விலையேற பெற்ற நாமத்தை, இயேசு கிறிஸ்து என்ற விலையேற பெற்றவரை நமக்கு தந்து அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கி நம்மை தூய்மைப்படுத்துகிறார். உங்களுடைய பாவம் எவ்வளவு இருக்கிறது என்பது அதற்கு முக்கியமல்ல. நான் ஒரு பாவி ஆண்டவரே, என் பாவத்திற்காக நீ சிலுவையில மரித்தி, என் பாவத்திற்காக உயிரோடு கூட எழும்பினே, என் பாவங்களை மன்னிக்கும்படி சிலுவையில நீ ரத்தம் சிந்தினீர், உங்களுடைய இரத்தத்தினாலே என் பாவங்களை கழுவி மன்னித்து விடும் என்று ஒரே ஒரு விசை அவரை விசுவாசித்து அறிக்கை இடுவீர்களே, ஆனால் உங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அவங்களுடைய ரோகங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். எப்படி அந்த பரிசுத்தம் உண்டாகும்? எப்படி அந்த பரிசுத்தத்தை நாம் காண முடியும்? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆட்டுடைய இரத்தமும் மாட்டுடைய இரத்தமும் பாவத்தை மூடினது, ஆனால் இயேசுவின் இரத்தம் அது பரிசுத்தமுள்ள இரத்தம். அந்த பரிசுத்தமுள்ள இரத்தம் பாவத்தை கழுவினது. There is a big difference between goat blood and cow blood. We are using when the judges, when we use in the Old Testament days, we use the laws of God. On that time we use goat blood and cow blood for our atonement of our sin. But நம் பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணத்தில் நாம் ஆட்டுடைய இரத்தத்தையும் மாட்டுடைய இரத்தத்தையும் பயன்படுத்தினோம். காரணம் நம்முடைய பாவங்களை மூடுவதற்கு. But in the New Testament, God gave a big grace for us. He gave His only begotten Son on the cross. He shed His blood for us. Through that blood, through that holy blood, He cleansed all our sins. He never ever covered our sins. He cleansed all our sins. This is a big difference between Old Testament atonement of sin and New Testament atonement of sin. பழைய ஏற்பாட்டின் பாவ நிவாரண பலிக்கும் புதிய ஏற்பாட்டின் பாவ நிவாரண பலிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். பாவ நிவாரணங்களை அதை குணமாக அதை அழித்து, அந்த பாவங்களை அழித்து கழுவி எடுக்கும்படி புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதனால் சத்ரு நம்மை மேற்கொள்ள முடியாது. அதனால் நம்மை பகைக்கிறவர்கள் நமக்கு விரோதமாக எழும்ப முடியாது. அவர்களை ஜெயிக்கும்படி இயேசுவை நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் பிசாசு, நீ ஒன்றும் பெரிய பரிசுத்தமான இல்ல, நீ பாவி, நீ இவ்வளவு பாவங்களை செய்து இதெல்லாம் மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் என்று அவன் சொல்லலாம். அவன் கணக்கு வைத்திருக்கிறேன் என்று உங்களிடத்தில் சொன்னாலும்
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை அப்படித்தான் குறைவுபடுத்தி கொண்டிருக்கிறான். கர்த்தர் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அவர்களை குறைவுபடுத்தி, நீ இந்தந்த பாவங்களை இந்தந்த காலகட்டத்தில் செய்தபடினால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை, அதனால்தான் உனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, அதனால்தான் உனக்கு இந்த நன்மை, சொந்த வீடு இல்லை, அதனால்தான் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, மற்றவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாய் என்று உன்னை குற்றப்படுத்தி நிற்கிறதை ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதவர்களாய் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில், இப்படியே சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவி விட்டார், என்னை பரிசுத்தமாக்கி விட்டார், அவர் என்னை ஆசீர்வதிக்க ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். உன்னுடைய குற்றத்திற்கெல்லாம் நான் பயப்பட போவதில்லை. காலம் வரும், என்னை உயர்த்தி, என்னை ஆசீர்வதித்து, என்னை மேன்மைப்படுத்தி தம்முடைய கிருபை எனக்கு அளிப்பார் என்று சொல்லுங்கள். பலத்த கிரியைகளை இன்றைக்கே காண்பீர்கள். ஆமேன், ஆமேன்.